அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்களோட அபிநயமான ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது 6 ஜூலை 2026 திங்கட்கிழமைக்கான இன்றைய தினத்துக்கான மேச ராசி நேயர்களுக்கான விரிவான மற்றும் துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பிற்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவர்கள். செவ்வாய் பகவான் ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி என்னென்ன ஆச்சரியங்களை ஒளித்து வைத்துள்ளது, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் தொழில் மற்றும் பொருளாதார குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் எவ்வாறு இருக்கிறது என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை முழுசா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க முழுமையா பாருங்க. முதலில் இன்றைய நாளுக்கான பொதுவான பலன்களை பார்ப்போம். இன்றைய தினம் சந்திரனின் உங்களுடைய ராசி சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முகத்தில் ஒரு தனி அதாவது பொலிவு காணப்படும். காலையில் கண் விழிக்கும் போது ஒரு விதமான உற்சாகமும் எதையோ சாதித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஊற்று ஊறும். நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட சில முக்கியமான வேலைகள் இன்று கைகள் எடுப்பீர்கள். செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய முடிவுகள் இன்று மிகவும் தெளிவாகவும் வேகமாகவும் இருக்கும். பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் இன்று ஒருபடி உயர வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கைகள், அதிக உற்சாகம் சில நேரங்களில் அவசரத்திற்கு வழிவகுக்கும், ஆபத்துக்கும் வழிவகுக்க வாய்ப்புள்ளது. எனவே எந்த ஒரு முடிவு இருந்தாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அடுத்தபடியாக மேசராசி நேயர்களுக்கான தொழில் மற்றும் வியாபார நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். பணியாளராக இருந்தால் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள். உங்களின் கடின உழைப்பிற்கு மேலே அதிகாரிகள் நல்ல பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதில் கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பை கண்டு மேலதிகாரி பாராட்டு வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று வியாபாரம் செய்பவராக இருந்தால் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரிய அளவில் முதலீடு இன்று தவிர்ப்பது உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். முடிந்தவரை சிறிய முதலீடு செய்து தொழில் செய்வது நல்லாக இருக்கும். இருப்பினும் இன்றைய வியாபாரத்தின் நல்ல பலன் பழக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. சுய தொழில் செய்பவராக இருந்தால் கலைத்துறைகள் அல்லது ரியல் எஸ்டேட் அல்லது கமிஷன் ஏஜென்ட் போன்ற சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய நிதிநிலைகள் மற்றும் பொருளாதாரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு வரவு செலவும் சமமாக இருக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய 2ஆம் இடமான தானஸ்தானம் சுப பலத்துடன் இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு மகிழ்விக்கும். முக்கியமாக நண்பர்கள் உறவினர்களுக்கு இன்று ஜாமீன் கையெழுத்து போடுவதை அதே போன்று பெரிய தொகையில் கடன் கொடுப்பது முக்கியமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். பழைய கடன்களில் ஒரு விதம் பகுதிகள் அன்று வந்து உங்களுக்கு கையில் சேர வாய்ப்பு உள்ளது. இது உங்களுடைய பெரிய மன நிம்மதியும் தரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. செலவுகள் வந்தாலும் அதற்கு சமாளிப்பதற்கான வருமானம் வந்து சேர வாய்ப்புகள் உள்ளது. மேசராசி என்பவர்களை பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் செலவுகளை குறைத்துக் கொண்டு சிக்கனம் செயல்படுவது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும். மேசராசி என்பவர்களே, இன்று குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கு பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மேசராசி என்பவர்களுக்கு இன்று இல்லத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலவு நாளாக அமைகிறது. கணவன் மனைவி உறவுகளில் தாம்பத்தியம் இடையில கருத்து வேறுபாடு இல்லாமல் சுபமாகவும் சந்தோஷமும் இருக்கும் நாளாக அமையும். அதே போன்று காதலியாக இருந்தால் இலங்கையாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண யோகம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்பு உள்ளது. நிதானமாக பேசிக்கொண்டு
சம்பந்தப்பட்ட தாய் தந்தையிடம் பேசினால் உங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உறவுகள், சகோதரிகள் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெற்றோர் உடல்நிலைகள் முன்னேற்றங்கள் காணப்படும். அவர்கள் சற்று நேரங்கள் செலவழிப்பது, பேசுவது மூலம் அவர்கள் மன நிம்மதி அடைவார்கள். மேசராசி அன்பர்களே, முடிந்தவரை தாய் தந்தைகளை கவனமாக கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். மேச ராசி அன்பர்களுக்கான ஆரோக்கியங்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு தேவை. வெயிலே அதிகமாக அலைவதும் போது உடல் வெப்பநிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அதிக நேரம் தண்ணி அதிகம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதனால் தான் உடல் குளிரூட்டப்பட்டு உடம்பு சராசரி வெப்பநிலை இருக்கும். இதனால் உங்களுக்கு சரியான தண்ணி அருந்தாமல் இருப்பதால் வெப்பத்தின் காரணமாக கண்ணெரிச்சல்கள் மற்றும் லேசான தலைவலி வர வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் உங்களை நீங்கிவிடும். முடிந்த வரை தேவைக்கு அதிகமான தண்ணியை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். இன்று கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆசிரியரின் வழிகாட்டல்களுக்கு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேசராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டம் மற்றும் பரிகாரங்களை மட்டும் பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, மஞ்சள் மற்றும் அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. மேசராசி நேயர்களுக்கான இந்த பரிகாரங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கான எளிய பரிகாரங்கள்: செவ்வாய் கிரகன் அருளை முழுமையாக பெற அருகில் உள்ள முருகப்பெருமானுக்கு ஆலயத்துக்கு சென்று சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அல்லது வீட்டில் பூஜை அறையில் நெய் ஏற்றி தீபம் ஏற்றி ஓம் சரவண பவன என்ற மந்திரத்தை 21 முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். மேசராசி என்பவர்களே, 6/7/2026 அன்று இன்றைய தினத்திற்கு உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.